அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரெண்டு விஷயம். முதல் விஷயம் 10ஆம் தேதி நான் அந்த ஏழுவரை முக்கிய கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அது போக முடியாத சூழல். ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் போய்க்குங்க. நான் பெரிதொரு நேரத்தில் நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிக முக்கியமான வேலையாக இந்த அன்னதானத்தை தமிழ்நாடு எங்கும், தமிழ்நாடு முழுசும் கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்கு அடிப்படையில் கும்பகோணம், மாயவரம், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த 4 மாவட்டத்தில் என் நண்பர்களுடன் ஒரு 2-3 நாட்கள் இருந்து சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நான் இந்த முறை திருச்செந்தூருக்கும் 10 காணிக்கும் வர இயலாது. இது உங்கள் கனிவான பார்வைக்காக. என்னை பார்க்கணும், நான் நடுவில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா 12ஆம் தேதிக்கு பிறகு நான் குற்றாலத்தில் இருப்பேன். அங்கே தான் இருப்பேன் 1 மாதத்துக்கு. ஸோ அங்கே நம்ம மீட் பண்ணலாம். அது ஒர்த்து மீட்டிங்காக இருந்தால். இப்போ நேரத்தில் வந்தவங்கலாம் ரொம்ப டிசிப்ளினான க்ரௌடு. இன்ஃபேக்ட் ஒரு ரொம்ப எல்லாருமே நல்லா ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாங்க. என்ன எனக்கு ரொம்ப சங்கடம் என்ன, 2-3 பேர் முழுக்க நனைஞ்சு தான் ரொம்ப சங்கடமாக போச்சு. தோட்டத்துக்கு துண்டு கூட கிடையாது நம்ம ஆஃபீஸில். மற்றபடி ரொம்ப டிசிப்ளினாக க்ரௌடு. அது போல் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. நேற்றுலாம் ஒரு திருச்சிலேருந்து பார்க்கறதுக்காகவே ஒரு டாக்டர்லாம் வந்திருந்தாங்க. நான் அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த தொழிலை விட்டுருங்க, இந்த மாட்டு மருத்துவம், இந்த ஹீலிங் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க நல்ல நல்ல ரொம்ப ஜென்யூனான ஒரு கணவன் மனைவியாக இருந்தாங்க. அவங்க நான் சொன்னது என்னென்னா, சொன்னதுக்கு ரீசன் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் அவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். மெட்ராஸ் வந்திருக்காங்க, 11 மணிக்கு ட்ரெயின், கனவோடு இருக்காங்க. என்ன தான் 60 வயசு மேலேனா கூட ஒரு பீச் போகலாம், ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். நான் டிப்பிக்கல் தமிழ் விமன் மாதிரி நான் இங்கேயே இருந்துட்டு 10 மணிக்கு இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிறேன், பஸ்ஸு பிடிச்சி போகிறேன்றது மட்டும்தான் தவறுன்றது. அதுக்காக தான் சொன்னேன், இங்கே ஜாலியாக போங்கம்மா அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ யாராவது சென்னைக்கு நான் பார்க்க வரீங்கன்னா இதே சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்கள். இவட என்னோட நண்பு தம்பி ஒருத்தர் திருவண்ணாமலை ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தார். அவர் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த உதவி கிடச்சிருச்சு. பிரபஞ்சம் வலிமையானது, ரொம்ப மகிழ்ச்சி அது. அதே போல் இன்றைக்கி வாக்கிங் போகும்போது ஒரு அம்மா எனக்கு பார்த்து, ஐயா எப்படி இருக்கீங்க, சூப்பர் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பார்த்த முகமாக இருக்கேன். அவங்க தெரியல, ஒரு 60 வயசுக்கு மேலே, 65 வயசு இருக்கும். அப்புறம் சரிம்மா நான் போகணுமா, நான் நடந்துட்டுருக்கேன், டெய்லி இங்கே போவீங்களா? நான் டெய்லி போவேன், இங்கே இருந்தால் போவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது என்னை யார் தெரியுதான்னு கேட்டாங்க. சத்தியமாக தெரியலம்மா அப்படின்னா. சிவசக்தி பெரியமா அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியம்மா, நான் சிவசக்திகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது 1000 சொன்னாலும் நான் இப்போ எனக்கு நிறைய பேருக்கு கோபம் வரலாம். யதார்த்தம் என்பது சென்னை வாசிகள்கிட்டே கிடையாது. அது கிராமத்து மக்கள்கிட்ட தான் அந்த யதார்த்தம், உண்மையான ஒரு விசாரிப்பு, என்ன சொல்கிறது, ஒரு பரிவான பேச்சு எல்லாமே. அந்த வகையில் இன்றைக்கி நாளே நல்லபடியாக இருந்தது. அவங்கள பார்த்து அவங்க சூழ்நிலை காரணமாக ஒரு வேலை செய்யறதுக்கு வந்திருந்தாலும், என்ன தான் வழி இருந்தாலும், ஒரு அந்த மதிப்பு, மரியாதை, பண்பு அப்படின்றதெல்லாம் நம்ம கிராமத்தில் தான் நம்ம கிராமத்து மக்களை அடிச்சுக்க முடியாது. தயவுசெய்து கிராமத்தை நோக்கி பயணப்படுங்க. போதும், அந்த சிட்டி லைஃப் போதும். அண்டு ரெண்டாவது இன்றைக்கி நேற்று ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். நேற்று போன நேரத்துக்கு என் பையன் பார்த்துட்டு இருந்தான். ஸோ எனக்கு ஸ்கோர் தெரியும். ஆர்சிபி கேட்டால் யார் ஜெயிப்பாங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அந்த பிச் யார் முக்கியமான பிளேயர் வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆகிட்டார், வேறு யாரும் அடிக்கிறதுக்கு இல்லை. ஸோ ஸ்ட்ராங் லைனப், ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ரோல்ஸ் சொல்லி விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிச்சிருவாங்கன்னு அது சும்மா அப்டேட் பார்த்துருந்தேன். அன்றைக்கி எனக்கு என்னென்னா, விராட் கோலிலாம் ஒரு பெரிய பிளேயரு, ஏதோ ஆர்சிபியில் ஜெயிச்சதுக்கு கண்ணீர் விட்டு அழுது. 18 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஒரே டீமு, ஒரே ஃப்ரான்ச்சைசி அப்படிலாம் சொல்லி அழகிற அளவுக்கு அது ஒருத்து கிடையாது. சரி, அது எனக்கு செம கடுப்பு. நேற்று இவன் போட்ட சீன்லாம் அநியாய சீனாக இருந்தது. நம்ம ஆட்கள் பண்ணதெல்லாம் நேற்று ட்விட்டர் ட்ரெண்டிங்காக ஆர்சிபி தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிபியை வரவேற்பதற்காக, இதில் நடுவில் வரவேற்பது தனியாக பேசுவோம். வரவேற்பதுக்கு முன்னாடி சீதாராமையா சிஎம் வாழ்த்து சொல்கிறாரு, டெப்டி சிஎம் சிவகுமார் வாழ்த்து சொல்கிறாரு, கிரிக்கெட்டர்ஸு மற்றவங்களாம் வாழ்த்து சொல்கிறது.
கர்நாடகாவுக்கும் அந்த ஆர்சிபிக்கும் என்ன சம்மந்தம்? ஆர்சிபி ஹெட் குவார்ட்டர்ஸ் கர்நாடகாவில் இருக்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து காமன் மேனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மக்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இன்றைக்கி வந்து அந்த டீம் வந்து ஃப்ளைட்டில் இறங்குறாங்க. டெப்டி சிஎம் முட்டாள் மாதிரி எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த ஊருக்காரன் அந்த ஊர் டெப்டி சிஎம் போய் அவங்கள போய் ரிசீவ் பண்ணுறான். என்ன பிரயோஜனம்? எவனோ ஒரு பணக்காரன் சம்பாதிக்கிறான், வந்து பல லட்சக்கணக்கான முட்டாள்கள் அதை பார்த்துருக்காங்க. பல கோடி பேர் முட்டாளாகி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி ஒரு 11 பேர் கூட்ட நெரிசலில் நர்சிங்கை செத்து போயிட்டாங்க. 15 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. நம்ம நாடு எப்போ திருந்தோம்? இந்த கிரிக்கெட்டு, சினிமா இதெல்லாம் ஒழிக்கணும். ஹாக்கி, ஃபுட்பால், கபடி, இது போல் நமக்கான விளையாட்டுகளை நோக்கி நம்ம நகரணும். மை ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செய்து இந்த கிரிக்கெட் பைத்தியமாக இருக்காதிங்க, அது நல்லதில்லை. இன்றைக்கி வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை. ஏன்னா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து குதிரை ரேஸ் போகிறது வந்து பெரிய பழக்கம் உண்டு. குதிரை ரேஸ்னால் நிறைய பேர் தெரியாதவங்க சொல்கிறேன். ஒரு பந்தயம் நடக்கும். மனிதர்கள் ஓடுவது போல் குதிரையை வந்து மனிதன் ஓட்டிகிட்டு போவான். எந்த குதிரை ஜெயிக்குதுன்னு பந்தயம் கட்டுவாங்க, பெட் பண்ணுவாங்க. ஜெயிக்கிற குதிரை, நம்ம சொல்கிற குதிரை ஜெயிச்சிச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளோ பணம் அதில் முதலீடு போடுறோமோ, ஒரு கால் இந்த குதிரை ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம 1000 ரூபா முதலீடு போட்டால் அங்கே 2 மடங்கு கொடுக்குறதா எழுதியிருப்பாங்க, 3 மடங்கு கொடுக்குறதா எழுதியிருப்பாங்க. சில இடத்துல 2000 ரூபா கிடைக்கும், சில இடத்துல 3000 ரூபா கிடைக்கும், சில இடத்துல 15 மடங்குன்னு எழுதியிருப்பாங்க, 15000 ரூபா கிடைக்கும். அது போல் நான் வந்து எங்கள் அப்பா வந்து நான் நல்லா எல்லாமே தெரிஞ்சு வளரணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கிண்டி ரேஸ் கிளப்புக்கு கொண்டு போய் அந்த ரேஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி பெட் பண்ணுவாங்க, அதில் வந்து மார்வாடிஸோடைய ரோல் என்ன, மங்கி லால்னு ஒருத்தர் இப்போ இருக்கார், அங்கே தான் இருக்கார். அவருக்கெல்லாம் துரதிருஷ்டமாக பின்னாடி வாசு பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. பணம் வாங்கலை, ஏன்னா அது பாவகரமான பணம். அதை வாங்கி நம்ம என்ன பண்ணேன். ஸோ நான் போயிருக்கேன், ரேஸ் நான் பார்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் எங்கள் அப்பா வந்து இந்த நிறைய டிவியில் அந்த ரேஸ் பார்ப்பாங்க. அப்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் உண்டு. ரேஸ்க்கு போகிறோன்னா அவர் தவறானவர் கிடையாது, அவருக்கு அது பிடிச்ச ஒரு விளையாட்டு. அப்போ வந்து அந்த இது போல் எங்கள் அப்பா மாதிரி ஒருத்தர் வந்து ரேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளது தான் நம்ம கதையோட நாயகன். ஆனால் அது என்ன ஒரு வருத்தம்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ரேஸ் கிளப்பில் மெம்பராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி நான் பெரிய ஆளானதுக்கப்புறம் என் உறவினர் ஒருத்தர் ரேஸ் கிளப்பில் கிளப் மெம்பர் வாங்கி கொடுத்து, அது ஒரு பெரிய ஒரு விஷயம், மெட்ராஸ் ரேஸ் கிளப்பில் கிளப் மெம்பர்ன்றது. ஸோ அங்கே என்ன நடந்ததெல்லாம் பார்க்கும்போது லட்சக்கணக்கான குடும்பங்கள் அந்த ரேஸால் அழிந்து போயிருக்கின்றன, ஒழிந்து போயிருக்கின்றன. அது ரேஸ் நல்லதில்லை, அது நல்ல விளையாட்டு அல்ல. அது வந்து பணக்காரன் சூதாட்டம், அது ஒரு பக்கம் வச்சுருவோம். நம்மளால் அது போல் அந்த பணக்காரன் சூதாட்டம்னு தெரியாமல் அவன் பிறந்த நாள் வருஷம் வருஷம் வரும், வருஷம் வருஷம் போய் ரேஸ் விளாடுவான். இது போல் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவனோட 50வது வயது வரைக்கும் ரேஸ் விளாடுவான். அவன் 50, அதாவது 49 வயது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அவன் 50வது வயதில் முடிவு பண்ணுவான், இந்த வாட்டி எல்லா சொத்தையும் விற்கிறோம், ரேஸ் விளையாடுறோம், ஜெயிச்சா அரசன் போல் வாழ்வோம், இல்லை வந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிடுவான். அதே போல் வீடெல்லாம் விற்று அந்த 50வது வயதில் பிறந்தநாள் அன்றைக்கி பணத்தை ஒரு குதிரை மேலே கட்டுவான். அந்த குதிரை தோற்றுடும், எல்லா பணமும் போயிடும். வேறு வழி இல்லாமல் அவன் இனிமேல் வாழறதுக்கு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சியில் போயிட்டு செத்து போகிறதுக்காக குதிக்க போகும்போது ஒரு குரல் கேட்கும், சாகாத, நீங்கள் யாருன்னு கேட்பான். நான் சொல்கிறேன் கேளு, அடுத்த முறை நான் உனக்கு வெற்றி பெற்று கொடுக்குறேன், நான் சொல்கிற குதிரையில் பணம் கட்டு, உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு. இவனும் வந்து அந்த குரல் சொன்னதை வச்சு ஒரு ஒரு தைரியப்படுத்திக்கிட்டு தற்கொலை முயற்சி கைவிட்டுட்டு மறுபடியும் வந்து பணத்தை ஈட்டி அந்த குரல் சொல்கிற குதிரையில் பணத்தை கட்டுவான், பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவான் ஒரே ரேஸில். அதன் பிறகு அடுத்த பிறந்தநாள் வரும், அப்பயும் அந்த குரல் சொல்லும், இந்த கருப்பு குதிரையும் இந்த ஜாக்கி பேரை சொல்லி இந்த குதிரையில் பணம் கட்டு. இவன் சொல்லுவான், அது வந்து ஒரு மாதிரி காலெலாம் ஊனமாக இருக்குங்க, அதெல்லாம் நீ கவலைப்படாத, காலில் அடிபட்டுருக்கு, ஊனமாக, அதெல்லாம் அந்த குதிரை தான் ஜெயிக்கும்னு சொல்லுவோம். அதே போல் அந்த குரல் சொன்னது போலே அந்த குதிரை ஜெயிச்சிடும். அந்த ஜாக்கி நல்லா ஓட்டி ஜெயிக்க வச்சுருவான். 3வது பிறந்தநாள் வரும், இவன் அதுக்குள்ளேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவான். அப்போது குதிரைக்கு பணம் கட்ட போகும்போது அந்த பிறந்தநாளைக்கு இவன் வந்து அந்த குரல் கேட்கல, ஆனால் கட்ட போகும்போது அந்த குரல் திடீர்னு வந்து சொல்லும், உன் ஆட்டம் போதும், இனிமேல் வந்து ரேஸில்
பணம் கட்டாத அப்படின்னு சொல்லும்போது, நீ வாயை மூடிட்டு வேலையை பாரு, எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு, நான் தான் சூப்பர் ஸ்டார், என்னை சுற்றி நட்சத்திரங்கள் மின்னுகின்றன அப்படின்னு எகத்தாலம் பேசிட்டு எல்லா சொத்தையும் விற்று மறுபடியும் வந்து ரேஸில் விளையாடுவான். ஒரு குதிரை மேலே பணம் கட்டுவான், எல்லா சொத்தும் போயிடும். அப்போ இவன் நம்மளால் என்ன பண்ணுவான், முணுமுணுப்பான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்குள்ளே பேசுவான். உடனே அந்த குரல் சொல்லுவான், இப்போ ஒன்று பண்ணு, நேராக மலைக்கு போ, முதல் முறை போனல அதே மலை உச்சிக்கு போ, அங்கேருந்து குச்சி செத்து போயிடுன்னு சொல்லுவோம். இது ஏதோ வேடிக்கையான கதை, நாம் வந்து கடந்து போகிற கதையல்ல. எப்போதுமே உழைப்புன்னு ஒரு பக்கம் இருக்குது, அதிர்ஷ்டம்னு ஒரு பக்கம் இருக்குது. இந்த உழைப்பை வந்து நீங்கள் 100% 200% எஃபர்ட் போட்டு நீங்கள் உழைச்சிட்டே இருக்கலாம், அது என்றைக்கு இருந்தாலும் ரிசல்ட் உண்டு. கொஞ்சம் சரியான ரிசல்ட்லாம் கொஞ்சம் மாற்றி டியூன் பண்ணிங்கன்னா வெற்றி வந்துடும். ஆனால் அதிர்ஷ்டம் அப்படின்னும் போது அது ப்ளஸ் இஷ்டம் தான் அதிர்ஷ்டம். அந்த அதுவாக இஷ்டப்பட்டு வரணும் நம்மக்கிட்ட. அப்போ இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த விளையாட்டுகளில் வந்து ஒரு முறைக்கு மேலே நாம் வந்து விளையாடக்கூடாது. அது வந்து கடவுளே உங்களுக்கு வந்து சொன்னாலும் நம்ம வந்து நம்மளுடைய பணத்திமுர் அந்த இடத்துல நம்மளுடைய அந்த அந்த மமதை மண்டைக்கேறி அந்த பேச்சு கேளாமல் நம்ம சொத்தை இழக்கிறோம். இதே போல் நிறைய பேர் லாட்ரிக்காக பணத்தை இழக்கிறாங்க. கேரளா லாட்ரிக்காக, திரிபுரா போன்ற விஷயங்களுக்காக, நிறைய சூதாட்டங்கள், கிரிக்கெட் சூதாட்டங்கள், சீட்டு, நிறைய கேம்பிளிங்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான்லாம் ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது பார்த்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ஹோட்டலில் தங்கிட்டிங்கன்னா ரூமாக அவன் போட்டு கொடுத்துருவான். சென்னையிலேருந்து வரது மட்டும் தான் நம்மளுது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கேருந்து பிக்கப் பண்ணி அவனை கேம்பிளிங் சென்டர் கூப்பிட்டு போய்ட்டு திரும்ப அவங்க விட்டுருவான். நல்ல சாப்பாடு, 24 ஹவர்ஸ் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் கேம்பிள் பண்ணிகிட்டே இருக்கலாம், விளையாடிட்டே இருக்கலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் குடிக்கலாம். ஆனால் வந்து போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. அது போல் கேம்பிளிங்லாம் வந்து வேண்டாம், அதெல்லாம் வந்து போதை, அது ஜெயிக்கணும், விட்டதை பிடிக்கணும், அப்புறம் விட்டதை பிடிச்சிருவான்னு சொல்லுவாங்க. இப்போ அது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபடாமல் நாம் உழைப்பை மட்டும் முன்னிலைப்படுத்தி, உழைப்பை மட்டுமே நம்பி, உழைப்பு மட்டும்தான் பணத்தை கொடுக்குன்ற எண்ணத்துடன் நம்ம வாழ்ந்தோம். அதை நோக்கி நம்ம பயணப்பட்டோம். அதுதான் இலக்கு, உழைப்பு தான் இலக்கு அப்படின்னு மாறிச்சுன்னா நீங்களும் நானும் எப்போதுமே நல்லா இருப்போம். எப்போதுமே எல்லோருமே நல்லா இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக என் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.